என் பாட்டி சொல்லுவாங்க, அமாவாசை நாள் மளிகை ஜாமான் எல்லாம் காய வச்சோம் அப்படின்னா பூச்சி பிடிக்காதுன்னு. பட் அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. மாதத்தில் ஒரு தடவை காய வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சி பிடிக்காது. காய வச்ச பொருளோட 2 மிளகாய் சேர்த்து வச்சு பாருங்கள், புழு பூச்சி எதுவுமே இருக்காது. என் பெரிய பையனுக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது. அவனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வரும்போதே பயங்கர கொண்டாட்டம் தான். ஏன்னு ரீசன் சொல்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாதாம் பால் ஆற்றி கொடுத்துருந்தேன். பால் பன் வாங்கிட்டு வந்திருந்தோம். எதுக்கு இந்த ஸ்வீட் அப்படின்னா, என் பெரிய பையன் ரன்னிங்கில் 3rd ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தான். அதனால் ப்ரைஸ் எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, அதுவே பெரிய விஷயம். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊரில் நமக்கு தெரிஞ்சவங்களை பார்த்தா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ, அப்படி தான் எனக்கு இந்த பால்பனை பார்க்கும்போது தோணும். நான் காலேஜ் படித்தது மதுரையில். இந்த பால்பன் பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப ஃபேமஸ். எங்கள் ஊரில் இது கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாள் தேடி பிடிச்சி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.